ஜனவரி 13ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணியளவில் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறார்கள் தமிழக அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன, என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்காங்க, இந்த சந்திப்பில் எம்பிக்கள் குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க, முழு விவரங்கள். வணக்கம். சமீபத்தில் தமிழகத்தில் ஏற்பட்ட மிக்ஜாம் புயல், தென் மாவட்ட வெள்ள பாதிப்பு ஆகியவற்றில் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இன்னும் நிதி ஒதுக்கப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட நிதி மட்டுமே தான் முதற்கட்டமாக ஒதுக்கப்பட்டிருந்தது. தமிழக அரசு கோரிய வெள்ள நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க கோரி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க அனைத்து கட்சி எம்பிகளும் முடிவு செய்திருந்தனர். மேலும் வெள்ள பாதிப்பு குறித்தும் அதே போல் உடனடியாக நிதி வழங்க வலியுறுத்தியும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க தமிழகத்தை சேர்ந்த அனைத்து கட்சி எம்பிகளும் நேரம் கோரியுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சில தினங்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தார். மத்திய குழு ஆய்வுக்கு பிறகும் எந்தவித நிவாரணத் தொகையும் பெறப்படவில்லை. மற்ற மாநிலங்களில் இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்ட பொழுது குறுகிய காலத்தில் மத்திய அரசு நிவாரண நிதியை வழங்கியது. தமிழக அரசு கோரியுள்ள 37,907 கோடி ரூபாய் உடனே வழங்க வேண்டும் என இந்த கோரிக்கையுடன் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சனிக்கிழமை பிற்பகல் 3:30 மணி அளவில் அனைத்து கட்சி எம்பிகள் நேரில் சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறார்கள். நன்றி ராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.